சார் தமிழ்ல பேசுறீங்களா? சார் சொல்லுங்க சார். சார் நான் வழக்கமா பிவிஆர்ல தான் வந்து எல்லா மூவியும் பார்க்கறது. ஓகே சார். இப்போ வந்து சல்லியர்கள்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருச்சு. ஓடிடில பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி. அது பிக் ஸ்க்ரீன்ல பார்க்கலாம் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அது பிவிஆர்னால வந்து பிக் ஸ்க்ரீன்ல ரிலீஸ் ஆகல. என்ன ரீசன் வந்து தெரிஞ்சுக்கலாம் சார்? அது அது எல்லா வேற எங்காவது ஸ்க்ரீன்ல ரிலீஸ் ஆயிருக்காங்க சார்? ஓடிடி இல்லாம வேற ஏதாவது தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்காங்க சார்? ஓடிடி தவிர ரிலீஸ் ஆகல. மெயின் ரீசன் வந்து பிவிஆர் வந்து தமிழ்நாட்டுல அப்படி அப்படி 136 ஸ்கிரீன் வந்து இருக்கு. 136 ஸ்கிரீன் வந்து பிவிஆர் தமிழ்நாட்டுல இருக்கு. பிவிஆர் வந்து இந்த படத்துக்கு நாங்க ஸ்கிரீன் தர மாட்டோம் அப்படின்னு சொன்னதுனால, மேக்சிமம் ஸ்கிரீன் இல்லாதனால அது வேற வழி இல்லாம ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஏன் ஒரு தமிழ் படத்தை தமிழ்நாட்டுல ஏன் ரிலீஸ் பண்றதுக்கு வந்து முடியாது அப்படின்னு சொன்னாங்க? அது என்ன ரீசன் வந்து தெரிஞ்சுக்கலாங்களா சார்? அது வந்து நாங்க டிசைட் பண்ண மாட்டோங்க சார். ஸோ அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் டிசைட் பண்றது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன டிசைட் பண்ணி அவங்க மூவி டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன இது பண்ணிருக்காங்களோ அதுதாங்க சார். ஸோ அதுக்கான இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க சார். சரி, ஓகே சார். நீங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து கொண்டு போங்க. தமிழ் மண் சார்ந்த, தமிழ் உணர்வு சார்ந்த, மொழி சார்ந்த படங்களை வந்து பிவிஆர் போன்ற பெரு நிறுவனங்கள் வந்து புறக்கணிச்சிச்சுன்னா, பிவிஆரை தமிழ் மக்கள், உலகம் ஃபுல்லா இருக்கிற தமிழ் மக்கள் வந்து புறக்கணிப்பாங்க பிவிஆரை. அப்புறம் உங்களுக்கு தான் வந்து பிசினஸ் பாதிக்கும். இது தமிழ் இயக்கங்கள் முன்னெடுக்கும். இந்த மெசேஜ் வந்து நீங்க கன்வே பண்ணிடுங்க. ஓகே சார். இது போன்ற தவறு வந்து இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. ஓகே சார். ஓகே சார். முடிஞ்சா இந்த படத்தை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க. படம் வந்து நல்லா இருக்கு, ஓடிடில வந்து நல்லா இருக்கு, ரீகன்சிடர் பண்ணுங்க. அது நீங்க மெசேஜ் வந்து கன்வே பண்றீங்க. ஓகே சார். சார் அப்படி இல்லை, நான் ஒரு ஆப்ஷன் சொல்றேன் சார். சொல்லுங்க. பிவிஆர்ல ஒரு ஆப்ஷன் ஸ்கிரீன்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க சார். ஸோ நீங்க அந்த ஆப்ஷன்ல ஓட்டிங் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் வச்சு நீங்க அந்த மூவிக்கு ஓட்டிங் பண்ண வச்சீங்கன்னா அந்த மூவி ஓட்டிங் பேஸ் பண்ணி அந்த மூவி ரன் ஆகும் சார். ஓட்டிங் ஜாஸ்தி இருந்தால் அந்த மூவி ரன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்குங்க சார். ஓகே சார். ஆனா வந்து ஃபியூச்சர்ல தமிழ் டைரக்டரும் சரி, தமிழ் உணர்வு சார்ந்த படங்கள், மண் சார்ந்த படங்கள் வந்து சேம் இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுச்சுன்னா இது மிகப்பெரிய இஷ்யூ ஆகும். ஸ்க்ரீன் ஹிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பிவிஆர் அப்ளிகேஷன்ல. அதுல நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த படம் வந்து ஓடுறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றாரு. பிவிஆர் அப்ளிகேஷனுக்கு மார்க்கெட்டிங் பண்றது நம்மளுடைய வேலை கிடையாது. இது போன்ற தவறுகள் திரும்பவும் வந்து நடந்தா, அதுவும் குறிப்பா தமிழ்நாட்டுல தமிழ் மண் சார்ந்து, தமிழ் மொழி சார்ந்து, தமிழ்